Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இந்த சவுத் இந்தியன் ட்ரெடிஷனல் முகூர்த்தம் ஐ லுக் தான் பார்க்க போறோம். சோ இந்த ஐ லுக் வந்து ரொம்பவே சிம்பிள் தான் and வந்து எல்லா சாரிக்குமே வந்து இது சூட் ஆகும். ஜெனரலான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ இந்த லுக் எப்படி பண்ணனும்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா please take a moment to subscribe. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஃபேஸில் ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் எல்லாமே போட்டு என்னோடய பேஸ் மேக்கப்பை நான் முடிச்சிட்டேன். அண்ட் செல்ஃபாக எப்படி ப்ரைடல் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஐ மேக்கப்பை நான் ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐப்ரோஸை ஃபஸ்ட்டு நான் வந்து கீழே வந்து லைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஐப்ரோஸ் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்பேஸ் தெரியுதோ நீங்கள் அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஐப்ரோஸ் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுங்கள். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணால் தான் லுக்கே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஐப்ரோஸை நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே லைன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா மேலே லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே லைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு அவுட்லைன் க்ரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கு உள்ளே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஏடிஎஸோட ஜெல் ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ப்ரௌன் கலர். ஸோ உள்ளெல்லாம் நல்லா கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரஷ்ஷை வெர்டிக்கலாக பிடிச்சி அப்வர்ட்ஸில் ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் வந்து எந்த கலரும் வந்து எடுக்கலை எக்ஸ்ட்ராவாக. ப்ரஷ்ஷில் என்ன மீதி இருந்ததோ அதை வச்சே தான் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் திக்காக எப்போதுமே போடக்கூடாது, பின்னாடி இருக்க ஐப்ரோஸ் மட்டும் தான் திக்காக இருக்கணும். அண்ட் நான் என்னோடய இன்னொரு ஐப்ரோஸையும் ஆஃப் கேமராலே வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு கன்சீலர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம வந்து கொஞ்சம் தப்பாக போடுறதுனாலும் இந்த மாதிரி ஸ்டெப்பில் நமக்கு வந்து ஒரு ஷார்ப்பான ஐப்ரோஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே பாப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து நம்ம ஸ்கின்னை விட ஒரு ஷேட் லைட்டரான கன்சீலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ க்ளோஸாக போக முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக ஐப்ரோஸ் கிட்ட வந்து கீழே மேலே அண்ட் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஐப்ரோவை சுற்றியே நம்ம வந்து அவுட்லைன் பண்ணி அதை நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் இதுவரை நீங்கள் ஐப்ரோஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபேஸே நல்லா பிரைட்டாக காட்டும். அண்ட் ஐப்ரோஸும் வந்து ரொம்ப சூப்பராக ஷார்ப்பாக நீட்டாக இருக்கும். என்னோடய ஐலிட்ஸில் கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கன்சீலரே எடுத்து என்னோடய ஐலிட்ஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம ஐஷேடோ என்ன கலரில் போடுறோமோ அதே கலரில் எனக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கன்சீலர் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு இது எல்லாத்தையுமே நான் செட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் எல்லாத்தோட லிங்க்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. கன்சீலர் போட்டதுக்கு மேலேயே அப்படியே ஐஷேடோ போட்டோம் அப்படின்னா ஐஷேடோலாம் திக்கு அங்கங்கே ஒட்டிக்கும். ஏன்னா கன்சீலர் வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பவுடர் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான பேஸ் கிடச்சிரும். ஐஷேடோ நல்லா பிளெண்ட் ஆகும், கிளைட் ஆகும். அதுக்காக தான் காம்பேக்ட் வச்சு உடனே செட் பண்ணிடணும். ஆல்சோ அந்த க்ரீஸ் லைன் இருக்கு இல்லையா, அங்கே மடிப்பாக இருக்குல்ல கண்ணில், அங்கே வந்து கன்சீலர் போய் செட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் நான் மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட என்ன ஐஷேடோ பேலட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து ஒரு 3 கலர் கிடச்சா போதும். ஒரு லைட் ப்ரௌன், ஒரு டார்க் ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலர், இந்த மாதிரி இருக்க ஒரு ஐஷேடோ பேலட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைட் ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து என்னுடைய அவுட்டர் கார்னரில் நான் வந்து பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறமா க்ரீஸ்குள்ளே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுதான் என்னுடைய டிரான்சிஷன் ஷேடாக இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பாயிண்டட் ப்ரஷில் டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் வியை நல்லா டெபாசிட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இப்போ வந்து பிளெண்ட் பண்ணலை, டெபாசிட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டெபாசிட் பண்ண ஐஷேடோ எல்லாத்தையுமே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கப்புறம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒரு லைட் ப்ரௌன் ஷேடும் அண்ட் செகண்ட் போட்ட டார்க் ப்ரௌன் ஷேடும் மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் ஈவனாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, ஐஷேடோ நல்லா பிளெண்ட் ஆகி ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஐஷேடோ வந்து நீட்டாக க்ளீனாக கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கட் க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ கட் க்ரீஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கன்சீலரை வந்து ஐலிட்ஸோட சென்டரில் வச்சுட்டு மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லிட்ஸில் ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்து அது வந்து கரெக்டாக போய் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல தான் வந்து கட் பண்ண போகிறோம் க்ரீஸை. ஸோ அதுக்கப்புறமா கன்சீலரை ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து நான் வந்து கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். லைக் நம்ம எங்கே அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். ஸோ எடுத்த உடனே ரொம்ப மேலே இருந்துட்டு போடாமல் கொஞ்சமாக கீழே ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறமா அகைன் மேலே வந்து பில்ட் பண்ணி நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வரைக்கும் போய்க்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்தோடனே அந்த பாயிண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய சர்க்கிள் வந்து கரெக்டாக வராட்டி உங்களால் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நானும் அதே மாதிரி கொஞ்சமாக சின்ன ஸ்ட்ரோக்ஸாக போட்டு கர்வ் வந்து பர்ஃபெக்டாக வர்ற வரையும் நான் வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம ஐலைட்ஸ் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது, 3/4 தான் நம்ம பண்ண போகிறோம். அவுட்டர் வியில் நம்ம போட்டிருக்க டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து அப்படியே தான் இருக்க போகுது.
இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளேயும் நல்லா கன்சிலர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம போட்டிருக்க கன்சிலரை வந்து காம்பேக்ட் வச்சு செட் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஷிமர் ஐஷேடோ யூஸ் பண்ண போகிறோம். ஷிமர் ஐஷேடோக்கு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு டாக்கியான பேஸ் இருக்கிறதா நல்லா பிடிக்கும் கலர். ஸோ கலர் பே ஆஃப் நல்லா வேணும் அப்படின்னா நம்ம வந்து காம்பேக்ட் வச்சு செட் பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து நம்ம ப்ராடக்ட்டை ப்ளேஸ் தான் பண்ண போகிறோம் இந்த ஷிமர் ஐஷேடோவை. ஸோ அதனால் நமக்கு வந்து டாக்கியான பேஸே ஓகே தான். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஷிமரி ஷேட் வந்து ஐலிட்ஸோட சென்டரில் தான் இருக்கணும். அவுட்டர் வீக் வந்து போகவே கூடாது. அண்ட் இந்த கோல்டன் ஐஷேடோவுமே நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். நான் ஏன் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ஷிமர் ஐஷேடோ அப்ளை பண்ணலை அப்படின்னா கலர் பே ஆஃப் வந்து ஃபிங்கரால் அப்ளை பண்ணும்போது தான் நல்லா கிடைக்கும் ப்ரஷ்ஷை விட. ஸோ அதனால் நான் வந்து ஃபிங்கர் வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கை வச்சு அப்ளை பண்ணலாம், நம்மளுடைய க்ரீஸ் கட் பண்ணியிருக்க இடம் வரையும் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் சேம் கோல்டன் ஷேடே எடுத்து நான் வந்து கர்வ் மாதிரி அந்த லைனை ஃபாலோ பண்ணியே போட்டுக்கிறேன். ஸோ தட் நம்மளுடைய கட் க்ரீஸ் வந்து ப்ராப்பராக ஒரு கோல்டன் ஷேடில் வந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செகண்டாக யூஸ் பண்ண டார்க் ப்ரௌன் ஷேடே என்னுடைய அவுட்டர் க்ரீஸை வந்து இன்னுமே இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து கட் பண்ண க்ரீஸ்க்கு மேலே வந்து போட்டுக்கிறேன். ஸோ தட் இது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு இல்யூஷன் உண்டாக்கும். அதாவது அந்த இடத்துல கரெக்டாக குழி விழுந்து அதுக்கு உள்ளே நம்ம வந்து அந்த கிளிட்டர் ஐஷேடோ வந்து யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் உண்டாக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ்ஷால் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த மாதிரி அகெயின் நம்ம மேலே வந்து டார்க் ஐஷேடோ போடுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நம்ம கட் பண்ணியிருக்க அந்த சர்க்கிள் கர்வை வந்து நம்ம ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை டெபாசிட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் ஒரு க்ளீனான ப்ரஷ் எடுத்து நான் எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பிளெண்டிங் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ஷாக அப்படி நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம், இங்கே ஒரு கர்வ் இருக்குது, அந்த மாதிரி தெரியாமல் ஒரு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஐஷேடோ வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஐஷேடோ லுக். முகூர்த்தமுக்கு சரி, ஏதாவது ஒரு வெட்டிங் இந்த மாதிரி ஈவெண்ட்க்கு வந்து பேசிக்காக பண்ணக்கூடிய ஐ லுக் வந்து இதுதான். இந்த ஐ லுக் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து எல்லாராலையும் இதை வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். நிறைய கலர்ஸ் போட்டு விளையாட தேவையில்லை. ஜஸ்ட் 3 கலர்ஸ்லேயே ஒரு சூப்பரான ஐ லுக் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஐலைனர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபேஸஸ் கேனடாவோட ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஐலைனர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐலைனரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பிரிசில்ஸ் வந்து செம தின்னாக இருக்கும் அண்ட் லாங்காகவும் இருக்கும். நமக்கு வந்து எவ்வளோ ஒல்லியான லைனர் கூட நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். சப்போஸ் உங்களோட ஐஸும் என்ன மாதிரி ஹூடட் ஐஸ் அப்படின்னா நீங்கள் வந்து தின் லைனாக வைக்கிறதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐஷேடோ போட்டுட்டு விங் லைனர் வரைகிறது கொஞ்சம் ஈஸியான ஜாப் தான். ஏன்னா ஐஷேடோவே வந்து நமக்கு ஒரு விங் மாதிரி வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி அதை லைனை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து விங் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நானும் என்னுடைய ஐஷேடோவை பேஸ் பண்ணி அதுலேருந்தே ஒரு விங் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய 2 ஐஸ்லேயும் விங் போட்டுட்டேன். ரெண்டுமே ப்ராப்பராக வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து காஜல் அப்ளை பண்ண போகிறேன். காஜல் வந்து முகூர்த்தமுக்கு இந்த மாதிரி வெட்டிங் சீசனுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் காஜல் வைக்காத ஆளாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக காஜல் வைங்க. சின்ஸ் இட் இஸ் சவுத் இண்டியன் முகூர்த்தம் லுக், நான் வந்து கண்டிப்பாக காஜல் வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கண்ணே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க காஜல் வந்து சாம்பரோட காஜல். இது வந்து ஒரு சூப்பரான காஜல், ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். ஸ்மஞ்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், இதில் எல்லா ப்ரூஃபும் இருக்குது. அண்ட் இந்த காஜலை நான் வந்து என்னுடைய லோவர் வாட்டர் லைனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். வாட்டர் லைனில் மட்டும் இல்லாமல் என்னுடைய லேஷஸ் எங்கேருந்து வந்திருக்கோ அந்த லேஷ் லைன்லையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் நம்ம மேலே யூஸ் பண்ணியிருந்த டார்க் ப்ரௌன் ஷேடு எடுத்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் அதையும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது என்னுடைய காஜலும் இந்த டார்க் ப்ரௌன் ஷேடும் ஒன்றா ஒத்து போகிற மாதிரி நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ வெறும் காஜல் மட்டும் போடுறதுக்கும் இந்த மாதிரி ஐஷேடோ வந்து கீழே பிளெண்ட் பண்ணி சேர்த்து போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்ணு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற மஸ்காரா வந்து மேபிளினோட கொலாசல் மஸ்காரா. அண்ட் நான் மஸ்காரா அப்ளிகேஷனுக்கும் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஃபேக் லேஷஸ் இல்லாமலே எப்படி வந்து நம்ம ஒரிஜினல் லேஷஸே வந்து ஃபேக் லேஷஸ் மாதிரி காட்டலாம். ஸோ மஸ்காரா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபேக் லேஷஸ் இதுக்கு மேலே வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து வைக்க போகிறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் மஸ்காரா என்னுடைய அப்பர் லேஷஸ், லோயர் லேஷஸ், அப்புறம் 2 ஐஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து என்னுடைய ப்ரோ போன்ஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹைலைட்டர் யூஸ் பண்ணால் கூட சரி, இல்லாட்டா வந்து ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணாலும் சரி, பட் ஷிம்மராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்க ஐஷேடோ வந்து என்னுடைய ப்ரோ போன்ஸ்லேயும் இன்னர் கார்னர்லேயும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஹைலைட்டிங் பார்ட் முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய ஐ மேக்கப்பே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. அண்ட் நான் இப்போ வந்து நெத்திச்சுட்டி வச்சுக்கிறேன். அண்ட் ஒரு நல்ல பிரைட் கலர் பிந்தியும் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ரைடல் ஐ லுக் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ எனக்கு இந்த ஐ லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிது. அண்ட் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐ லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு.
ஆல்சோ நான் யூஸ் பண்ணிக்க ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணிக்க ப்ரஷஸோட லிங்க்கும் கிடைச்சால் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.